Hello friends, I am Shiva and hi hello என்னுடைய அன்பான டேஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சலார் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சலார் படம் நான் பார்க்க போறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கேஜிஎஃப் படம் தான். ஓகேவா, கேஜிஎஃப் 1, 2. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோ சொன்னது கிடையாது. இன்னைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்ஷன் படம் வருது அப்படின்னா நான் கேஜிஎஃப் படத்துக்கு ரொம்ப கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் சரி, கன்னட இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் சரி, கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு ஒரு படம் இன்னைக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க கேட்டீங்க அப்படின்னா அது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த பவர்ஃபுல் டைரக்டர் பிரசாந்த் நீல், ஸோ அவருடைய படம் டெக்னிக்கல் லெவலில் ரொம்பவே தரமான படமாக இருக்கும். ஸோ உண்மையிலே அந்த தரமான படத்துக்கு இந்த ரெண்டு படமே முக்கிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பெரிய வெற்றியும் அடைஞ்சுது. ஸோ அதனால தான் பிரசாந்த் நீலோடைய படங்கள் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த கேஜிஎஃப் 1, 2 இந்த ஹைப்போட தான் சலார் படத்தை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போறதுக்கான காரணம் பிரசாந்த் நீல் தான், பிரபாஸ் கிடையாது. ஸோ அவர் ஒரு தெலுங்கு ஆக்டர் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் தவிர நான் அவரை வச்சு இந்த படத்தை நான் போகல. நான் போனது கேஜிஎஃப்காகவும் இந்த பிரசாந்த் நீலுக்காக தான் நான் இந்த படத்தை பார்க்க போனது. ஆனா போன என்ன இந்த படம் திருப்தி பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் தமிழ் சினிமாவில் எந்த படம் வந்தாலுமே, எந்த ஆக்ஷன் படம் வந்தாலுமே நான் இந்த கேஜிஎஃப் படத்தை கூட தான் கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேஜிஎஃப் படத்தை எடுத்த பிரசாந்த் நீல் தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காரு. ஓகேவா, சலார் படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இந்த சலார் படத்தை நான் கேஜிஎஃப் படத்தை கூட கம்பேர் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். நிறைய பேச விஷயங்கள் இருக்கு. அதனால இது ஒரு ரோஸ்ட் வீடியோவை எடுத்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய கதையை பத்தி நான் சொல்றதுக்கு விரும்பல. இது இந்த கதைக்கான தொடக்கமும் சரி முடிவும் சரி, தொடக்க பாயிண்ட் இந்த படத்துல இருக்குது. பட் நான் அதை சொல்ல விரும்பல. இது பார்ட் 1. நீங்க பார்ட் 2ல பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கதை நம்ம சொல்ல வேணாம். ஆனா இந்த படத்துல கதையை தவிர்த்து நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ நான் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நெகட்டிவ் பத்தி பேசலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல நெகட்டிவ் பத்தி பேசி படத்தை ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லுவேன். ஸோ யாருமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்தை பார்க்கும்போது பாசிட்டிவா பட்டது என்ன அப்படின்னா டெக்னிக்கல் டீம். பிரசாந்த் நீலோட படத்தை பொறுத்தவரை அவரை நம்பி நீங்க எவ்வளவு பெரிய டெக்னிக்கல் டீமை கூட அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். அதுக்கு அவருடைய அந்த போன 2 படம் ரொம்ப எக்ஸாம்பிள். ஸோ இந்த படம் டெக்னிக்கல் லெவல்ல உண்மையிலே வேற லெவல். எடிட்டிங்கா இருக்கட்டும் அண்ட் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அந்த செட்டு, ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டு அண்ட் அந்த கலர் டோன் கேஜிஎஃப் 1, 2 மாதிரி இந்த படத்துக்கும் தனியாக ஒரு கலர் டோன் இருக்கு பாருங்க. அது உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்சது டெக்னீஷியன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம் தான். இந்த படத்துல டெக்னிக்கல் டீமுக்கு இந்த படம் உண்மையிலே சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் தான். அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் கேஜிஎஃப் மாதிரி தான் இதுலையும். கேஜிஎஃப்ல எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்பவே ஹைப் ஆனது. இப்போ கேஜிஎஃப் படத்துக்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ணதும் அன்புரி மாஸ்டர் தான். அட் த சேம் டைம் லியோ படம் அண்ட் இன்னும் நிறைய தமிழ் படங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த படங்களுக்கு கொரியோகிராஃப் பண்ணது கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த அன்புரி மாஸ்டர்ஸ் தான். அந்த படத்துக்கு அவங்க தான் பண்ணாங்க, இந்த படத்துக்கு அவங்க தான் பண்ணாங்க. பட் இந்த கேஜிஎஃப் படத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மற்ற படத்துக்கு பண்ண மாதிரி இருக்காது, டோட்டலே டிஃப்ரெண்டாக இருக்கும். தமிழ் படத்துக்கு பண்ணவங்களா இப்போ இந்த படத்துக்கு பண்ணாங்க அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். ஸோ அப்படி இருக்கும் கேஜிஎஃப் பொறுத்தவரை. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் உண்மையிலே ஃபைட் உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே, எனக்கு இதுக்கு மேல பாசிட்டிவ் சொல்ல நான் விரும்பல. எனக்கு படம் ரொம்ப ஆவரேஜா தான் பட்டுது. நான் நெகட்டிவ் சொல்றேன். நெகட்டிவ் என்ன அப்படின்னா பில்டப். ஓகேவா, இப்போ பில்டப் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ கேஜிஎஃப் நம்ம பார்க்குறோம், கேஜிஎஃப்லேயும் பில்டப் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ராக்கி பாய்க்கு ஏற்ற பில்டப் இருக்கு, அந்த பில்டப்புக்கு ஏற்ற ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, அதே சேம் அந்த ஆக்டிங் இருக்கு அந்த படத்துல. ஆனா இந்த படத்துல அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டரிசம் அண்ட் ஆக்டிங் அந்த ஒரு இது இருக்கா கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்ல. ரொம்ப ஷட்டிலா இருக்காரு பிரபாஸ். என்ன சொல்றது, ரொம்ப கலைப்பா, ரொம்ப டயர்டா படத்துல நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஒரு முகத்துல ஒரு விஷயத்த காட்டுறதோ, இல்ல ஒரு பாடியில ஒரு விஷயத்த காட்டுறதோ, ஒரு ஸ்டண்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு பாடியில ஒரு விஷயத்த காட்டுறதோ, இது எதுவுமே இல்ல. ரொம்ப ஷட்டிலா, ரொம்ப அமைதியா, ரொம்ப டயர்டான பர்சன் நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கான தகுந்த ஒரு இது இந்த படத்துல இல்ல. அது ரொம்ப மிஸ் ஆச்சு. இந்த பில்டப் பொறுத்தவரை இப்ப நான் சொன்ன மாதிரி தான், அதாவது அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கூட இந்த பில்டப் ஒர்க் அவுட் ஆகும். பட் இந்த படத்துல பில்டப் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல. இதுதான் பெரிய மைனஸ்.
பில்டப் இருக்கலாம், பட் இந்த பில்டப்பே வந்து படத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மியூசிக்ஸ் அண்ட் சாங்ஸ். ஸோ என்ன சொல்றது, அதாவது ரவி பஷூர் கேஜிஎஃப் படத்துக்கு நீங்க தான் பண்ணீங்க. ஆனா அந்த கேஜிஎஃப் படத்துக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த தீம், அந்த பிஜிஎம், அந்த மியூசிக்கு அதே டோன் வந்து இந்த படத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. அது இந்த படத்துல வந்து கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு இப்போ ராக்கி பாய் ஒரு சீன்ல வராரு அப்படின்னா அந்த சீனுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும், அதுக்கு ஒரு ஒரு பில்டப் இருக்கும் பாருங்க. அது உண்மையிலே வந்து பில்டப் பிளஸ் அந்த கேமரா மூவ்மெண்ட் பிளஸ் அந்த ஆக்டிங், ஸோ அந்த டைலாக் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே வந்து ரொம்பவே கரெக்டா இருக்கும். ஆனா இந்த படத்துல அது ரொம்ப மிஸ் ஆகுது. ஓகேவா, இந்த படத்துல வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுத்தமா நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் சாங்ஸ், இது இந்த படத்துக்கு எதுக்கட சாங்ஸ்ன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் ஸ்பீடா போச்சு. ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடித வரைக்கும் ஸ்பீடா தான் வந்து போச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேவா, படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்ணுவாங்க. பட் அந்த விஷயம் ரிவீல் பண்றது வரைக்கும், அதுக்கு முன்ன செகண்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீன்ல வந்து பிரபாஸ் வந்து ஒருத்தரை வந்து ஒரு ஈட்டியால குத்தி நிக்க வைப்பாரு. ஒரு காளியம்மன் சிலை வந்து இருக்கும். ஸோ அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு ஆட்டை வந்து பலி கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வரும். அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு சீன் மட்டும் என்னால வந்து ரசிக்க முடிஞ்சுது. வேற எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுவாங்க. நான் சொல்ல விரும்பல, அது வந்து ஸ்பாயிலர் ஆயிரும். அந்த ரிவீல் பண்றது வரைக்கும், ரிவீல் பண்றதுக்கு முன்ன வரைக்கும் வந்து படம் வந்து அந்த ஒரு சீன் மட்டும் தான் எனக்கு வந்து பிடிச்சது. மீதி எல்லாமே வந்து பிடிக்கல. ஏதோ வந்து போய்கிட்டே இருக்கு, ஏதோ சொல்றாங்க, ஏதோ போய்கிட்டே இருக்கு. ஒருத்தர் பார்த்தா கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு டைம் பார்த்தா ஏதோ நடக்குதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் நம்ம எதுக்கு பார்க்க போறோம்? இப்ப நான் நார்மலா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு படம் நம்ம எதுக்கு பார்க்க போறோம்? நார்மலா பார்த்தா ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நல்லா என்டர்டைன்மெண்டா ஃபேமிலியோட போறோம், நல்லா என்ஜாய் பண்ணுவதுக்காக போறோம். ஆனா இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான கதைக்களம் கொண்ட படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு அப்படி பட்டுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மேபி அது உங்களுக்கு வேற மாதிரி கூட படலாம். இந்த மாதிரி கதையும் இந்த மாதிரி படங்களும் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் மேபி வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும் எதுக்கு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து அம்மா சென்டிமெண்ட் வந்து கேஜிஎஃப் 1ல ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நம்மளால கண்கலங்க வச்சுது நம்மள. அது ஒரு ஆக்ஷன் படம் தான், அந்த படத்துல ஒரு காமெடி இல்லை தான். ஆனா அந்த ஒரு எமோஷன் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அட் சேம் டைம் இந்த படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்திருக்காங்க, ஓகே. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு எமோஷனல் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் இல்லை. சரி, ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் தான் எமோஷனல் ஆகல, ஒரு அம்மா சென்டிமெண்ட் கூட வருது, அந்த அம்மா சென்டிமெண்டாவது நமக்கு எமோஷனல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவும் இல்லை. நம்மளோட வந்து ஒன்றி போகல. ஓகேவா, அது ஃபர்ஸ்ட் சொல்லி ஆகணும். நம்மளோட அந்த ஒரு விஷயம் வந்து ஒன்றி போகல. ஒரு படத்துக்கு வந்து ஒரு கதாபாத்திரம் வந்து நமக்கு ஒன்றி போனா மட்டும்தான் அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். இந்த படத்துல வந்து இந்த படமே வந்து இந்த படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும் எதுவுமே நமக்கு வந்து ஒன்றி போகல. டெக்னிக்கல் லெவல்ல எந்த அளவுக்கு இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலுமே படத்துடைய கேரக்டரா இருக்கட்டும், சீனா இருக்கட்டும், எதுவுமே வந்து நமக்கு ஒன்றி போகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மிகப்பெரிய ஒரு மைனஸ். அப்படி வந்து இருக்கக்கூடாது. இப்போ இந்த சலார் பார்ட் 1 இந்த அளவுக்கு இருக்கு. நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னா, இந்த பார்ட் 1ல நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, தயவு செஞ்சு பார்ட் 2ல இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வர விஷயம். பிரபாஸ் வந்து ஒரு பெரிய ஆக்டர், அவருக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் இருக்கு. இதுக்கு முன்னே அவர் நடிச்ச படங்களை வந்து ரொம்ப ஓடலாம், அவரோட மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் இந்த படம் ஓகே, பிரசாந்த் நீலோட படம் அப்படிங்கிறனால ஓகே. இந்த படம் ஃபெயிலர் ஆக போறதும் கிடையாது, இந்த படம் ஃபிளாப் ஆக போறதும் கிடையாது. கண்டிப்பா வந்து ஹிட் தான் அடிக்க போகுது. ஆனா கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு வந்து இந்த படம் ஹிட் அடிக்காது. இந்த படத்துல நான் தான் சொல்லுவேன், கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு வந்து ஹிட் அடிக்க வாய்ப்பு இல்லை. கேஜிஎஃப் வேற, இது வேற அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பார்க்கலாம். இந்த பார்ட் 1ல வந்து ரொம்ப ஆவரேஜா வந்து பண்ணிட்டாங்க. பட் பார்ட் 2 எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓவராலா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியர்ஸ், நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னா, எனக்கு இந்த படம் வந்து முழுக்க ஒரு ஆவரேஜ் படமா தான் வந்து இருந்துச்சு. நான் சொல்ல வர விஷயம் எனக்கு எந்த அளவுக்கு ஒப்பீனியனா இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல படம் பார்க்க போறதும் போகாமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். அண்ட் இந்த படம் எனக்கு வேணா எப்படி பட்டிருக்கலாம். மேபி ஒரு பிரபாஸ் ஃபேனா, ஒரு ஆக்ஷன் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். ஸோ நீங்க ஒரு டைம் கூட தியேட்டர்ஸ்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் அவ்வளவுதான், இந்த ஒரு ரிவ்யூ முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு ரிவ்யூ பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் டிஎஸ் உங்களுடைய பேரை வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களுடைய நேமை வந்து ஸ்கிரீன்ல ரிவீல் பண்ணலாம். அண்ட் ஓகே, அவ்வளவுதான்.
நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.